எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய கட் ஆஃப் 2022 என்னவா இருந்தது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்துருந்தோம். அதில் நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்க கூகுள் ஃபார்ம். ஸோ அதில் இருந்த டீட்டெயில் எடுத்து பார்த்தப்ப கட் ஆஃப் எது வரைக்கும் லாஸ்ட் இயர் கிளியர் ஆச்சு அப்படின்ற விவரம் நமக்கு தெரியுதுங்க. ஸோ இது எல்லாருக்குமே இண்டிவிஜுவலுக்கு தெரியும் நம்ம பாஸ் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்றது. ஓவராலாக நம்ம எந்த பொசிஷனில் இருக்கிறோம், நம்மளுடைய கட் ஆஃப்க்கும் எவ்வளோ வித்தியாசம், நம்ம கட் ஆஃப் பக்கத்தில் இருக்கிறோமா அப்படின்ற விவரம் தெரியாமல் இருந்தது. ஸோ இது ஓவராலாக ஒரு 300 பேர் இந்த சர்வேயில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய மார்க் எடுத்து போட்டதுங்க. ஸோ இதில் பிசியோடைய கட் ஆஃப் வந்து 144 லாஸ்ட் டைம். இது வந்து 144 கொஸ்டினுங்க. இது வந்து மார்க்காக இருந்தால் இன்ட்டு 1.5 அப்படின்றது நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் இருக்கும். ஸோ ஒரு சிலர் 152 போட்டு நாட் கிளியர் அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. எப்படின்னு தெரியல. ஆனால் 144 ரேஞ்சில் நிறைய பேர் இருந்தாங்க. 143 ரேஞ்சில் யாரும் இல்லை. ஒருத்தர் மட்டும் 143 போட்டுமும் கிளியர் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஒரு சிலருக்கு கிளியர் ஆகாமல் போயிருக்கு. அதுவும் என்ன விவரம் அப்படின்றது தெரியலைங்க. ஒருவேளை பிகாம் அவங்க இருக்கலாம். 143 பிகாமாக இருந்தால் கிளியர் ஆகியிருந்திருக்கலாம். ஓகே. ஆனால் 144 நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயரோடைய கட் ஆஃப் அப்படின்றது 144. இதில் யாருக்காவது 142K வந்திருக்கு, 138K வந்திருக்கு அப்படின்னா வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியாக அவங்க இருக்கலாம். பிகாமாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்லி எபிள்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கலாம். ஸோ வேறு ஏதாவது ஒரு கேட்டகரியாக இருக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் இயரோடைய கட் ஆஃப் 144 அப்படின்னா இந்த வருஷம் அரவுண்ட் ஒரு 145 ப்ளஸ் அப்படின்றது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவிலே கிளியராக எதனால் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. பிசி முஸ்லீம்க்கு வந்து 10 மார்க்ஸ் அரவுண்ட் கம்மியாக இருக்குது. பிசியோட கட் ஆஃபோட 135 அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஓகே, 135. எம்பிசிக்கு 145 இருக்குது. பிசி கட் ஆஃபை விட எம்பிசியோடைய கட் ஆஃப் வந்து கூட இருக்குதுங்க. ஏன்னா 20% தான் ரிசர்வேஷன் ஃபார் எம்பிசி. இதுவே வந்து பிசிக்கு வந்து 26.5% அப்படின்றக்கப்ப எம்பிசி அப்படின்றவங்க பிசியோட கட் ஆஃப் அதிகமாக வந்திருக்கு லாஸ்ட் டைம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்து என்ன ஆகிடும், ரிசர்வேஷன் எப்போ இந்த சிஸ்டம்லேருந்து எடுப்பாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே அளவு மார்க் அப்படின்றது எப்போ வருதோ அப்போ அந்த ரிசர்வேஷன் அதுவாகவே அந்த சிஸ்டம்லேருந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், பிசியிலேருந்து எம்பிசி பிரிஞ்சு வந்து இப்போ வந்து அவங்களுக்கான போட்டி சூழல் 20%லேயே உள்ளே அடங்கிருச்சு. ஸோ ஃப்யூச்சரில் இதை வந்து மாற்றுவாங்க, ரிவைஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து பாலிடிக்ஸு. நமக்கும் பாலிடிக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. படிக்கிறவங்களுக்கும் பாலிடிக்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, எம்பிசி 145 அப்படின்ற வரைக்கும் வந்திருக்குங்க. அதே ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்ற எஸ்சி வந்து 140 அப்படின்றது வந்திருக்கு. ஒரு சிலர் வந்து 138 139க்கும் ஒரு சிலருக்கு வந்திருக்கு. அது வந்து ரொம்ப 1-2 தான் இருக்குது. மேபி ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கும். 140 ஏன்னா 139 வந்த ஒரு சிலருக்கு வராமவும் வந்திருக்கு. இந்த 350 பேர் டேட்டாவில் நமக்கு அப்சர்வேஷன் எடுத்து அதை நான் எடுத்து தனியாக போட்டு அனாலிசிஸ் பண்ணி அப்புறமா எடுத்து போடுறது தாங்க இது. ஓகே, எஸ்சி ஃபீமேலுக்கு வந்து 137 வரைக்குமே வந்திருக்குங்க. 137லேயே 2 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? இது என்னென்னா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பிகாம் ஆட் பண்ணியிருந்துருக்கணும். அதை ஆட் பண்ணாதனால தான் நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி அப்படின்றது இதில் கம்மியாக இருக்குது. பிகாம் ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படின்றது வந்திருக்கும். ஓகே, எஸ்சிஏக்கு வந்து 141 நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணல. எஸ்சிஏல ரொம்ப கம்மியான பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 141 வரைக்கும் வந்திருந்தது. மேபி அவங்களுக்கும் என்னென்னா இப்போ 140 எடுத்து ஒரு எஸ்சிஏ இருக்காங்க அப்படின்னா அவங்க எஸ்சிலையும் எடுக்கலாம். அப்படின்றக்கப்ப அவங்களுக்கு 140யோட கம்மியாக வரும். நமக்கு வந்த டேட்டாவில் 141 அப்படின்றது வந்திருக்குங்க. ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு 130 வரைக்கும், 130லே 2-3 பேர் இருந்தாங்க. ஸோ 130 வரைக்கும் அவங்களுடைய கட் ஆஃப் அப்படின்றது ரிசர்வேஷன் ரொம்ப கம்மி, 1% தான். படிக்கிறவங்களும் ரொம்ப கம்மி. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் படிப்பாங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், சேலம் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீலகிரிஸில் கொஞ்சோண்டு. ஸோ ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஷெட்யூல்டு ட்ரைப்லேருந்து படிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அதில் வந்து 130 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ இந்த கட் ஆஃப் வச்சுட்டு இப்போ 2024 பார்க்குறப்ப இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு +2 +3 அப்படின்றது தான் கேட்டகரைஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஓகே, அது இந்த ஃபைனல் கீ இன்னும் டிஎன்பிஎஸ்சி போடாமல் இருக்கிறாங்க. அவங்க 6 வேலை நாட்கள் அப்படின்னு சொன்னாங்க. 6வது வேலை நாட்கள் தான் அப்படின்றது அப்போவே சொல்லியிருந்துருக்கலாம். எல்லாருமே டெய்லியும் உட்காந்து வெப்சைட்டை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் போடாமல் இருக்குது. ஓகே, திங்கட்கிழமை போட்டுருவாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. அதான் 6வது ஒர்க்கிங் டே.
சனிக்கிழமை எக்ஸாம் நடந்து நடுவில் 5 திங்கள் டு வெள்ளி, அப்புறம் திங்கக்கிழமை இல்லைங்களா, 6 நாள் 6 ஒர்க்கிங் டே அப்படின்றது வந்துடும், அப்போ போட்டுருவாங்க. ஓகே, ஸோ நம்ம நிறைய பேர் ஆன்லைன் பேட்ச்சு ஆஃப்லைன் பேட்ச் அப்படின்னு கேட்குறீங்க. ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றது என்னென்னா, இந்த கீ வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெளிவாக தெரியும் எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ஒரு -3 to 4 கொஸ்டின் அப்படின்றது வரும். இன்ஸ்டியூட் கீயோட -3 to 4 அப்படின்றதுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க இந்த அசஸ்அண்ட் ரீசன்ட் கொஸ்டின் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு லாஜிக் அப்படின்றத வச்சு போடுவாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே -3 -4 மார்க் வரும். கட் ஆஃப் அது மார்க் வரும் 148 நம்ம சொன்னோம் அப்படின்னா 145 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஓகே, பிஎஸ்டிஎம் ரொம்ப கட் ஆஃப் அப்படின்றது வித்தியாசம் இருக்குது. 133 அப்படின்றது தான் பிசிக்கு இருக்குங்க. பாருங்கள், அதே மாதிரி பிசிஎம்க்கு 122 இருக்குது. என்னென்னா -10 ஜென்ரலில் எவ்வளோ கேட்டகரியில், அதாவது ஜென்ரல் பிசியில் எவ்வளோ போகிறாங்களோ அதை விட -10 தான் வந்து பிஎஸ்டிஎம்க்கு இருக்குது. இந்த டைம் வந்து பிஎஸ்டிஎம் மோஸ்ட்லி 99% வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து தமிழை தான் செலக்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அப்போ தமிழ் இந்த டைம் கஷ்டமாக கேட்டதுனால -15 மார்க் வரைக்கும் கூட போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ 145 அப்படின்னா 130 வரைக்கும் கூட பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸி அப்படின்றதுனால அவங்க ஜென்ரல் இங்கிலீஷில் அவங்க படிக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. பிஎஸ்டிஎம் எடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் போகிறவங்க ரொம்ப இருப்பாங்க, ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அப்படின்றக்கப்ப நமக்கு வந்து பிஎஸ்டிஎம் இந்த டைம் லாஸ்ட் டைமை விட ரொம்ப மார்க்கு கம்மியாக வருங்க. லாஸ்ட் டைம் 10 மார்க்ஸ் இருந்ததுன்னா இந்த தடவை 12 to 15 மார்க்ஸ் வரைக்கும் கட் ஆஃபில் வித்தியாசம் அப்படின்றது வரும். ஸோ பாருங்கள், பிசிஎம்க்கு 122 வந்திருக்கு. எஸ்சிஏ பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப கம்மியான பேர் தான். அதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைபில் 130 தான். ஏன்னா ரொம்ப ஒரு 4-5 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வைடாக இன்னொரு 1000 பேர் 1500 பேர் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா வந்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் அது இப்போதைக்கு நாம் இதை வச்சு கட் ஆஃப் ரொம்ப முக்கியமானது. எதனால் முக்கியம் அப்படின்றது சொல்லியிருப்பேன். நம்ம இந்த சர்வே அப்படின்றது இதுதாங்க. சரிங்களா? ஜென்ரல் பாருங்கள், 293 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜெண்டர், மீடியம், ஜிஇ, பிஎஸ்டிஎம் கேட்டகரி எல்லாமே கேட்டிருப்போம். நம்ம இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனில் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. அதுவும் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம சரியாக பதில் அளித்தவர்கள் இந்த லிங்க்கும் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த லிங்க்கில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மார்க் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். முதுநிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றீர்களா இல்லீர்களா அப்படின்ற விவரமும் இதில் இருக்குங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம எடுத்த டேட்டா, மொத்த டேட்டா, ரா டேட்டா. இதை வந்து நான் கிளாஸிஃபை பண்ணி பிரித்து போட்டு எல்லாமே பார்த்ததுங்க. சரிங்களா? ஸோ அதிலிருந்து எடுத்த கட் ஆஃப் உடைய முடிவு தான் இதெல்லாம். பாருங்கள். ஓகே 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 ஸோ இதை பற்றி இந்த மார்க் வச்சு பார்க்குறப்ப லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுமானா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம லாஸ்ட் இயர் டேட்டாவையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. ஓகே, இவங்க ஃபைனல் கீ போட்டதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசி என்ன கட் ஆஃப் அப்படின்றத அறுதிட்டு ஓரளவு சொல்ல முடியும். நம்ம லாஸ்ட் டைம் 142 அப்படின்ட்டு போட்டிருந்தோம். நீங்கள் குரூப் 2 உடைய கட் ஆஃப் என்ன அப்படின்ட்டு நாங்கள் போட்ட வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அதில் 142 ப்ளஸ் ஆர் மைனஸோ ஏதோ போட்டிருப்போம். ஸோ அது மாதிரி தான் வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான் வந்திருக்கு. இந்த டைமும் போன டைமோட நான் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து இந்த டைம் ஓகே, ஓரளவு இந்த ஃபீல்டிலே இருக்கிறதுனால ஓரளவு தெரியுது. அதனால் இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ மேற்கொண்டு படிங்க. படிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கான ஒரே வழி. பெரிய ஒரு அரசு பதவி உங்களை தேடி கண்டிப்பாக வரும். நன்றிங்க.